ஏன்டா போனேன்னு ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வெளியே போகலான்னு தான் போனோம். நெல்லியம்பதின்னு சொல்லிட்டு ஒரு கேரளாவில் ஹிடன் பிளேஸ் அது. நல்லா தான் இருந்துச்சு. கிளம்பும் போது எல்லாமே ஹாப்பியாக கிளம்புனோம். நம்ம ஊர் எப்போவுமே மழை இல்லை, அன்றைக்கி கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ ஒன் டே தானே 3 டேஸ் லீவு. ஸோ ஒன் டேயில் போகலாம் அப்படின்னு தான் கிளம்புனோம். கிளம்புற பார்த்திங்கன்னா போகிறப்பவே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் பாதியிலேயே மழை பெய்ய வேறு ஆரம்பிச்சிருச்சு. அப்போவும் ஒரு அண்ணா சொன்னார், அங்கே பஸ்ஸு நெல்லியம்பதி அந்த வியூ பாயிண்ட் ஒன்று இருக்கும், அந்த வியூ பாயிண்ட்டில் ஒரு பஸ்ஸு கவிழ்ந்துருச்சுன்னு சொன்னார். ஸோ போய் பார்க்கலான்னு தான் போனால் பார்த்திங்கன்னா மழை, சரியான மழைங்க. மழை பெஞ்சோன்னே அங்கே ஒரு சின்ன பார்க் ஒன்று இருந்துச்சு. நெல்லியம்பதி பார்த்திங்கன்னா அப்படியே தமிழ்லேயே எழுதியிருக்காங்க. கோயம்புத்தூருக்குள்ளே போகிற மாதிரியே ஃபீலிங். எல்லாமே தமிழ்லேயே எழுதியிருக்காங்க, மலையாளத்திலும் எழுதியிருக்காங்க. நம்ம ஊர் மாதிரியே தான் இருந்துச்சு நெல்லியம்பதி பொறுத்த வரைக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பார்க் ஒன்று இருந்துச்சு. சார் அதுக்குள்ளே போயிடலாம் அப்படின்ட்டு போனால் மழை, சரியான மழைங்க. சரி கொஞ்சம் அங்கே கொஞ்சம் இடம் இருந்துச்சு பார்க்குக்குள்ளே. 90 ரூபா வாங்கினாங்க. 6 பேர்த்துக்கு 90 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போயிட்டோம். மேலே வியூ பாயிண்ட்டு நல்லா இருக்குது. வியூ பாயிண்ட்டுனா ஃபுல்லாகவே தண்ணி நிறையா இருக்குங்க. மேலே போக முடியல, ஸ்டெப் வேறு ஏறணுமா, குழந்தைங்கள வச்சுட்டு ஏறவும் முடியாது. அதனால் நம்ம கீழே அங்கேயே நின்றுட்டு அந்த பார்க்கை மட்டும் என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் பேக் வந்துட்டோம். உண்மையாகவே மழை இல்லைன்னா மேலே போய் பார்த்துருக்கலாம். ஃபுல்லாகவே அவ்வளோ தண்ணி நிறைய இருக்குதுன்னு சொன்னாங்க. ஹஸ்பண்ட் மட்டும் போய் பார்த்துட்டு வந்தார். சரியான மழைங்க. கேரளா சைடு இப்போதைக்கு தயவு செஞ்சு யாரும் போக வேண்டாம். போனீங்கன்னா மாட்டிப்பீங்க. நாங்களே குழந்தைங்கள விட்டு பயந்துட்டு தான் வந்தோம். ஏன்னா அங்கங்கே போலீஸும் நின்றுட்டு இருந்தாங்க. அதனால் கேரளா சைடு யாரும் இப்போதைக்கு போகாதீங்க. கொஞ்சம் ஒரு 2 மாதம் கழிச்சே போய்க்கலாம். ஏன்னா மழை சரியான மழையாக இருக்குங்க. அப்போ சரி ஒரு பிளேஸ் கூட பார்க்கலேன்ட்டு தான் மலமலை டேம் வந்தோம். டேம் உள்ளே அங்கேயே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் அந்த தண்ணி டேம் மட்டும் போய் சுற்றி பார்த்தோம்ப்பா. போய் சுற்றி பார்த்துட்டு சரியான தண்ணிங்க. சுற்றி முற்றி கேரளா சைடு ஃபுல்லாகவே தண்ணி தாங்க. எல்லாமே பச்சை பசேன்னு தான் இருக்குது. உண்மையாகவே தண்ணி நிறையா இருக்குது. இனியும் மழை வருமானு கேட்டோம். ஆனால் இனிதான் ஸ்டார்ட் நல்லா ஆகும்னு சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் யாரும் போக வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் யாருமே போக வேண்டாம். ஃபேமிலியோடு போகவே வேணாம். நான் போனதே போதும். நான் இந்த மாதிரி எப்போவுமே போக மாட்டேன். அப்புறம் மலமலை டேமில் பழ பஜ்ஜியெல்லாம் சாப்பிட்டு நாங்கள் அப்படியே நேராக கோயம்புத்தூருக்கு கிளம்பி வந்துட்டோம். உண்மைக்கு அதான் நைட்டு 6 மணி ஆயிடுச்சு. அந்த டேம் பார்த்துட்டு திரும்பவும் ஆயிடுச்சு. அப்புறம் நம்ம கோவையில் கோயம்புத்தூர் திரும்பி வரும்போது மாதம்பட்டியில் ஒரு ஹோட்டல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மண்பானை, மாதம்பட்டி மண்பானை சமையல் சொல்லிட்டு ஆனால் சூப்பராக இருக்குது உண்மையாகவே. இட்லியெல்லாம் பார்த்திங்கன்னா இட்லி சட்டியில் விறகு போட்டு எரிச்சிட்டு இருந்தாங்க. இது நான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன். ஓகே, எல்லாமே நாட்டுக்கோழி தான். அங்கே நாட்டுக்கோழி பிரியாணி, நாட்டுக்கோழி ஃப்ரை அந்த மாதிரி தான் இருக்குது. உண்மையாகவே நல்லா இருக்குது. நீங்கள் ஒரு டைம் போனீங்கன்னா அந்த சைடு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நான் இட்லி மட்டும் சாப்பிட்டு அப்புறம் வந்துட்டோம். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.